ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து கோபி மஞ்சூரி பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து காலிஃப்ளவர் நான் நல்லா சுடு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் கல்லுப்பெல்லாம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் மைதா ஒரு புடி மைதா போட்டேன், கொஞ்சமாக பஜ்ஜி மாவு சேர்த்துக்கிட்டேன், மிளகாத்தூள் போட்டேன், மஞ்சத்தூள் போட்டேன், அப்புறம் கொஞ்சம் உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5-10 மினிட்ஸ் வச்சுடுங்க. அதுக்குள்ளே இதோடைய டேஸ்டெல்லாம் நல்லா இறங்கி எசன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு சைடு இதை வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ண போகிறேன், எப்போவுமே போல் பண்ணுறது கிடையாது. இப்போ வந்து கொஞ்சம் ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் ஒரு ஃபுல் பூண்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். காலிஃப்ளவர் நிறைய எடுத்திருக்கேன், 2 பெரிய காலிஃப்ளவர் இது, அதனால தான் நான் வெங்காயமும் அதிகமாக வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காசிடலாம். ஒரு 5 பச்சை மிளகா. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்துடலாம். நல்லா கலர் வர வரைக்கும் ஃப்ரை ஆகட்டும். ரொம்ப நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாக்கா அந்த மசாலாலாம் விட்டு போயிடும். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஒரு 2 மினிட்ஸ் விட்டு திருப்பி விட்டுக்கலாம். நல்ல கலர் வருது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் ஆகிற மாதிரி ஒரு கரண்டி வச்சுக்கோங்க. ஸோ இது ஃப்ரை எல்லாம் நல்லா எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், எண்ணெய் இல்லாமல். நான் நிறைய போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணிவிடுங்க. நான் எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுட்டேன். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க. இப்போ 2 ஸ்பூன் மைதா எடுத்து கலக்கிக்கோங்க. லம்ஸ் இல்லாமல் கலக்கி வச்சுக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகிட்டே வருது. கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாய் தூள், இப்போ நம்ம கலக்கி வச்சுட்டோங்க மைதா. இது கூட கார்ன்ஃப்ளவர் வேணும்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃப்ரை பண்ணதை இந்த மிக்ஸ் எடுத்து இந்த மிக்ஸ் வந்து நம்ம இதுக்குள்ளே சேர்த்துடலாம்.
ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் கொஞ்சம் மசாலாலாம் ஒட்டிக்கலாம். நான் கொஞ்சம் பசங்களுக்காக செய்கிறதுனால நான் ஸ்பைஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் அப்புறம் கொரியாண்டர் நல்லா சாப் பண்ணி தூவிக்கோங்க.